105 நாள் எப்படி நீங்க டிராவல் பண்ணீங்க? ஆனா ஆக்சுவலா வந்து நீங்க கொஞ்சம் நடுவுல வந்தீங்க. ஆனா நீங்க சொல்லும் போது 105 நாள் சொன்னீங்க. அது எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? 105 நாள் ஒரு ஷோல டிராவல் பண்றது, அதுவும் பிக் பாஸ்ல வந்து இந்த சீசன்ல டிராவல் பண்றது ஸ்டார்டிங்ல வேற மாதிரி இருந்துச்சு. வாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக ஒரு 50வது நாளுக்கு அப்புறம் தான் இண்டிவிஜுவலாக எல்லாராலையும் விளையாட முடியுது. அது இண்டிவிஜுவலாக மாறினது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. ஆனால் உங்கள் ஆடியன்ஸ்லாம் நீங்கள் தான் வந்து ஜெயிச்சு வெளியே வந்து பார்த்தாங்க கப் அடிச்சுட்டு. தாண்டி முத்து நிஜமாவே ரொம்ப நல்லா விளையாண்டாரு. அவர் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரா இருக்கிறதால அவருக்கு அந்த ஒரு அதிக மக்கள் அவர் சேகரிச்சுட்டாரு. நான் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால முத்து ஜெயிச்சது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஒரு பிளேயராகவும் சரி, ஒரு ஹியூமனாகவும் சரி, ரொம்பவே நல்ல ஒரு கண்டஸ்டன்டா இருந்துச்சு. அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்தாரு, நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன். அதெல்லாம் நீங்க எப்படி கொஞ்சம் வெளியே பார்த்தீங்க? என்னதான் பிஆர் டீமா இருந்தாலும் பண்ணாத ஒரு விஷயத்த பப்ளிஷ் பண்ண முடியாதுல்ல. நம்ம உள்ள என்ன பண்றோமோ அதுதான் வெளியே பப்ளிஷ் பண்ண முடியும். அண்ட் ஓட்டிங்ல வந்து யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அது சேனல்லையும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ பிஆர் டீம் வந்து அவங்க தனிப்பட்ட கருத்து, எனக்கு அதை பெருசாக ஒன்றும் பண்ணது. நான் எல்லாரும் கொடி ஏற்றும் போது கொடி ஏற்றணும் உங்களோட கார்டு தான் வந்தது. வந்த உடனே நீங்க சொல்லவே இல்லை. இல்லை, நான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ரொம்பவே ரொம்ப டிட்டர்மைண்டா இருந்தேன். கடைசியில லைஃப் இல்ல, அதை தாண்டி ஒரு லைஃப் இருக்கு. லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக ரொம்ப சந்தோஷமா தான் ஃபீல் பண்ணேன். அது பிக் பாஸ் ஃபைனலிஸ்டா 5th வந்தது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பேர் பாக்குறப்போ ஓகே விக்கி கொஞ்சம் எப்படி இது பண்ணுவீங்க கன்ஃபர்மேஷன் லைட் ரியான் வந்து நல்லா விளையாடிட்டாரு. அந்த லைட்ல அந்த 50க்குள்ள போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியான்னு சொல்றாங்க. அது வந்து கடைசியில ரொம்ப நல்லா விளையாடுற தெரியுது. கம்மியா இல்ல என்னன்னா அப்போ வந்து நல்லா விளையாடுனீங்க. நீங்க தான் எல்லாத்துமே ஜெயிச்சீங்க. எல்லாரும் பேச்சு நல்லா இருந்தது. இந்த 5க்குள்ள வந்த உடனே ரியானோட பேச்சுல கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சேஃப் ஜோன் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. டாப் 5லயும் நான் அந்த பணப்பட்டி டாஸ் தான் கடைசியா வச்சாங்க. அதுலயும் நான் தான் பண்ணாம லைட் செல்ஃபியா தெரியுது. ஏதோ ஒரு வகையில கம்மியா பண்ணிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அதனால நான் என் பெஸ்ட்டை கொடுத்தா மாட்டேன். உங்கள் ரசிகர்கள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்தோன்னே என்ன ஃபீல் பண்ணீங்க? இன்னும் நான் அதை ஃபுல்லாகவே பார்க்கல. இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே என்னோட இன்னொரு முக்கியமான படத்துக்காக வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தான் போயிட்டு எல்லாருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க அது எனக்கு கொடுத்தாங்களோ அதோட டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக என் அன்பை நான் காட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 100வது நாள் உங்களோட படம் லான்ச் வந்து பிக் பாஸ் விட்டு வெளியே வந்த உடனே இப்போ ஒரு லான்ச். எல்லாமே எனக்கு கனவு மாதிரி தான் இருக்குது. கனவு எல்லாமே நான் இஷ்டத்துக்கு கனவு காணுவோம். அந்த கனவு எல்லாமே நடந்தால் எப்படி இருக்கும்? அது ஒரு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத, வார்த்தைகளால் அதை சொல்லவே முடியாத ஒரு தருணத்தில் தான் நான் இருக்கேன். கடவுளுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. கோவா கேங்கால தான் வந்து கொஞ்சம் ஆட்டம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்ல வராங்க. அது நீங்க பாத்தீங்களா? கோவா கேங் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து இந்த கேமா இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். அதை வந்து தவிர்க்கவே முடியல. அதை தவிர்த்திருந்தா ஆட்டம் நல்லா இருந்திருக்கலாம். பட் ஓகே, அதுவும் ஒரு லெசன் தான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எங்க இருந்தாலும் உருவாகும். அந்த கோவா கேங்ன்றது உண்மையாக தான் இருந்துச்சு. அதனால பெருசாக ஃபீல் பண்ணுற மாதிரி. சௌந்தர்யா சொன்னாங்க, எனக்கு கப்பு கொடுத்துருந்தா எங்கள் அப்பா வந்து கப்பு அடங்கி வந்து முத்துக்கு கொடுத்துருப்பாங்கன்ட்டு. அது எப்படி பார்த்தீங்க? ஏன்னா நிஜமாவே இப்போ சௌந்தர்யாவும் முத்துவானா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குல்ல. முத்து வந்து நிஜமாவே ரொம்ப உழைப்பை போட்டிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக அவர் ஆரம்பத்துலேருந்து முதல் நாள்லேருந்தே அவர் காமிச்சிருக்காரு. அந்த பிக் பாஸ் வந்து ஒருத்தருக்கு ஒரு தலைப்பு கொடுக்கும்போது அவருக்கு உழைப்புன்னு தான் கொடுத்தாரு. அவர் உழைப்புக்கேற்ற ஒரு ரிசல்ட் தான் அவர் வின்னராக வந்திருக்காரு. நீங்களும் எப்படி சொல்லியிருக்கீங்க, முத்து கொஞ்சம் வாயை மூடு முத்து ரொம்ப நேரம் பேசினே இருக்கீங்க. நீ ஏன்னா 24 hours 100 days இருந்துருக்கீங்க. எப்படி இருந்தது? அது வெறுப்பாக தான் இருந்துச்சு. என்னதான் அவர் அதிகமாக பேசினாலும். பட் பேச வேண்டிய ஒரு தருணத்தில் எல்லாருமே இருக்கும். அந்த 100 நாள் அங்கே இருந்தால் தான் கிடைக்கும். பேச வேண்டிய மொமெண்ட்டில் நம்ம பேசி தானே ஆகணும். இதுக்கப்புறம் வந்து உங்களோட ஜேர்னி எப்படி இருக்கு? என்ன படம் பண்ண போறீங்க? இல்லை ப்ரோ, இப்போதான் லைஃபே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு பிக் பாஸ் மூலியமா. பிக் பாஸ்க்கு ரொம்ப நன்றி. இப்போ அடுத்தடுத்து எனக்கு ஒரு பாசிட்டிவாக ரொம்ப நல்ல சாதாரணமான ஒரு பையனாக தான் காட்டிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சாதாரணமான கேரக்டர்ஸ் எதுவும் இருந்தாலும்
ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஒரு ஹீரோ வந்து ஹேர் கலரிங் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரெட் கலர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கிரீன், அப்புறம் பிளாக். எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது? பாத்தீங்களா? இல்ல இது எவ்வளவு நம்ம இப்போ சும்மாவே நான் போய் கலர் பண்ண நம்ம பண்ண போறது இல்ல. அந்த தருணத்துல அதை அனுபவிக்கணும். எல்லா ஒரு மொமெண்ட்டையும் நான் அனுபவிச்சேன். ரொம்ப சந்தோஷமா தான் ஃபீல் பண்ணேன். நான் பண்ணதுக்கான பலன் எனக்கு மக்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. சீரியல் நடிக்கும் போது உங்களுக்கு ஆர்டிஸ்டோட வேல்யூ வந்து தெரியும், படத்தில் நடிக்கும் போது இப்போ வேல்யூ வந்துருக்கும். ஆனா ரசிகர் கூட்டம் அதிகமாயிடுச்சு. எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கு. இதுதானே நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கை எப்படி மாறணும், அந்த மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா லைஃப் மாறிட்டு இருக்கிறப்போ ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. சௌந்தர்யா வந்து பிஆர் டீம் பண்ணுங்க வந்து ரன் அப் வந்தாங்க அப்படின்னு ஒரு தாட் இருக்கா உங்களுக்கு? அதான் ப்ரோ, என்னதான் பிஆர் டீம் வச்சிருந்தாலும் உள்ள இருக்கிறது தான் நம்ம வெளியே காட்ட போறோம். வெளியே காட்டுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளவுதான். அது தப்பா இருக்கு. சௌந்தர்யா உள்ளே நல்லா விளையாடுனாங்களா? உள்ளே நல்லா வெளியே பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி. இல்ல இது விளையாட்டுலையும் தாண்டி ஒரு பர்சனலான ஒரு கனெக்ட் ஒன்று இருக்குல்ல ஒருத்தர்கிட்டயும். நம்ம வந்து அவங்க கூட எப்படி இருக்கோம், நம்மள ஒருத்தர் தான் அவங்கள பாக்குறோம். அது நம்ம எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் வரப்போ அது அமைஞ்சிச்சு அவங்க. ஓகே. ஓகே.